மால்டாவுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்வைக்கு மட்டும் இல்லை, உணர்வு மற்றும் அனுபவம் இந்த ரெண்டுத்தையுமே நமக்கு சேர்த்து தரது தான் இந்த கார்டுட்டா குகை. என்னத்தான் காலங்கள் கடந்து போனாலும் ஒரு சில இடங்கள் இங்கே நமக்கு ஏதோ சொல்கிற மாதிரி ஃபீலை தாங்க தருது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த மால்டா. ஸோ இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய இடத்த சுற்றி பார்க்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் வரலாற்று சிறப்புமிக்க இடத்த தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, ஒரு 3 இடத்த பார்க்க போகிறோம். கைஸ், புது புது பிளேசஸை காமிக்க போகிறோம். அதுதான் என்னோட எண்ணமும் கூட. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, மெலியாவில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க, அகாத்தஸ் டவர். பொதுவாக இந்த சிவப்பு கோபுரம், அதாவது இந்த ரெட் டவர் அப்படின்னு அழைக்கப்படுற இதை எப்போ கட்டினாங்க அப்படின்றத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது 1647 1659 வரைக்குமே கட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். உங்களுக்கு நான் அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த ஃபாரஸ்டான பார்த்தீங்களா, என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதாவது வுட்லேண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. ஸோ எப்படி கட்டலாம் அப்படின்ற விஷயத்த இங்கே ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் இது எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியலைங்க. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து நான் ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இந்த மால்டாவை சுற்றியுமே கடல் தாங்க. ஸோ எங்கே பார்த்தாலுமே நம்ம ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆனாவே போதும், கடல் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு சிறிய கண்ட்ரி. இது பார்த்திங்களா, இந்த மாதிரி செடி நம்மளோட ஆற்றோரத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே அதிகமாக இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வேறு கண்ட்ரியில் பார்த்துருக்குமா அப்படின்றது நம்ம போனதில் நமக்கு தெரியாது. பட் இந்த கண்ட்ரியில் இது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இங்கே பார்த்திங்களா வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது. இவங்க எல்லாமே இப்போ அந்த ரெட் டவரை பார்த்துட்டு தாங்க வந்திருக்காங்க. ஸோ வாங்க நம்மளும் அப்படியே முன்னாடி போகலாம். முன்னாடி போயிட்டு அந்த ரெட் டவரை பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு ரெட் டவர் மட்டும்தாங்க அந்த பிளேஸில் இருக்குது. பக்கத்தில் வேறு எந்த ஒரு பில்டிங்குமே இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் உள்ளே போயிட்டு பார்க்க போகிறதில்ல. ஏன்னா உள்ளே போயிட்டு பார்க்குற அளவுக்கு வித்தியாசமாக எதுவும் இருக்க போகிறதில்லன்றதை நான் நம்புகிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மெலியாவில் சிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. அதாவது மார்ஃபா மலை சரிவுக்கு கீழே தாங்க இருக்குது கைஸ். இந்த ரெட் டவர் கோசோ அப்புறம் காமினோ, இந்த ரெண்டுத்துக்குமே இடையில நீர்நிலைகளை கண்காணிக்கவும் அப்புறம் கடல் கொள்ளையர்களை தாக்குதலை தடுக்கவும் கட்டப்பட்டதுங்க. இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தாச்சு. ஆனால் மேலே இருந்து உங்களுக்கு நான் வியூ பாயிண்ட்டை தான் காமிக்க போகிறேனே. பட் நான் உள்ளே போக போகிறதில்ல. எதனாலனா உள்ளே போகிறது ஒர்க்குன்னு கேள்விப்பட்டேன் கைஸ். ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட்டை காமிக்கிறது நல்லா இருக்குன்னு தான் நான் மேலே வந்தேனே. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு கடல் இருக்குங்களா, அதே மாதிரி ரைட் சைட்லேயுமே கடல் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்குமே டிஸ்டன்ஸை பாருங்கள், ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட்டு தாங்க அந்த கேவை நோக்கி என்னோடய பயணம் இருக்குமே. ஸோ அதுக்கு உண்டான பயணத்தை தான் இப்போ நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். இங்கே இருந்து தான் அந்த பயணத்தை தொடர போகிறோம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போகிறோம். அந்த பயணத்தை தொடரலாம். இப்போ பார்க்க போகிற இடம் கார்டுட்டா குகை.
ஸோ அதுக்கு உண்டான பயணத்தில் இப்போ கூகுள் மேப்பை பார்த்து தான் கைஸ் இப்போ நான் போக போகிறேன். கிட்டத்தட்ட இங்கே இருந்து 2 கிலோமீட்டர் டு 3 கிலோமீட்டர் நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகுங்க. போகிற வழியில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ எப்படி இருக்கும் என்ன இருக்குன்றது எனக்குமே தெரியாது. வாங்க போகலாம். இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா எப்படி வர்றது, எந்த பஸ்ஸில் வர்றது அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே சைடில் போடுறேன், பார்த்துக்கங்க காய்ஸ். அதே மாதிரி நீங்கள் மால்ட்டாவில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு ப்ரைவேட் ஃபார்மிங் இருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே மட்டும் போயிடவே கூடாது. நம்ம ஊரை போலலாம் இங்கே இல்லை. எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணுமே. யாருமே இல்லை ஸோ அப்படியே உள்ளே போயிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது பார்த்தீங்களா ரெட் டவர் இருக்குங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கார்டுட்டா கேவுமே இருக்குது. நமக்கு முன்னாடி ஒரு வழி தெரியுது பார்த்தீங்களா? ஒரே ஒரு வழி, யாருமே இல்லைங்க. நம்ம போகும்போது பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் கடல்கள், அதுக்கப்புறம் பாறைகளும் தாங்க இருக்கும். இப்படி போகிறதுனால நமக்கு ஒரு தனி ட்ரக்கிங் ஃபீலே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தனியாக போகும்போது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா? இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது நமக்கு முன்னாடி இருக்கிற கடல் தாங்க. ஸோ அப்படியே பாருங்கள் பொறுமையாக. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே தாங்க வேர்ல்டு வார் 2 அப்போ இந்த இடத்துல தாங்க நிறைய ஹட்டெல்லாம் போட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா எதிரிங்க யாராச்சும் வந்தாலும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கே ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. காய்ஸ், இப்போ ஒரு பாதி தூரம் வந்தாச்சு. ஸோ இன்னும் நம்ம பாதி தூரம் தான் போகணும். நம்ம இங்கேருந்து அப்படியே வாங்க போகலாம். முன்னாடி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அங்கே அந்த குகையோட வரலாறு என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் இப்போ வந்தாச்சு. உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இது சுற்றியுமே யாருமே இப்போ வரைக்குமே யாரும் இல்லை. இது தாங்க இப்போ நான் வந்த வழி. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நான் வந்தேன் பார்த்தீங்களா? இது தாங்க வந்த வழி. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கேவ் இருக்குது அப்படின்றது சொன்னாங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். வழியில் ஃபுல்லாகவே பாறைங்க இருக்குது பார்த்தீங்களா? இது வேறு கொஞ்சம் மேடு ஏறி நம்ம மேலே போனோம். வாங்க அப்படியே நம்ம பொறுமையாக போகலாம். 2 பக்கமும் வேறு புதராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரியலை. எனக்குமே ஃபஸ்ட் டைம் இங்கே தான் அப்படி இருக்குமான்றதும் எனக்கு தெரியலை. பார்க்கலாம். பார்த்துட்டு தான் என்னாலையுமே உறுதியாக சொல்ல முடியும் இங்கே இருக்கா அப்படின்ட்டு. காய்ஸ், ஆனால் இந்த இடத்துல கேவ் இல்லை. நான் எதிர்பார்த்தது இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு, ஆனால் இங்கே இல்லை. ஸோ வேறு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். நம்ம அப்படியே மறுபடியும் கீழே இறங்கி தான் போய் பார்க்கணும் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே இந்த இடத்துல எந்த ஒரு சைனேஜ் போர்டுமே இல்லை. ஸோ யாரும் நமக்கு வழிகாட்டவும் இல்லை. பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு. இங்கே நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றது நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் தான். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் தானே வரோம். ஸோ இப்போ நான் ரிட்டன் கிளம்பிட்டு வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். சுற்றியும் அங்கே யாரோ 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் கேட்கலாம்.
இங்கே கொஞ்சம் பேர் வேறு போயிட்டு இருக்காங்க பாருங்கள், ஃபாரினர்ஸு. மொத்தமே ஒரு 5 பேர் தாங்க இருக்காங்க. காய்ஸ், இதுதான் அந்த வழி. இந்த வழி பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வழியில தான் வந்து அந்த கேவ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் போயிட்டு பார்க்க போகிறோமே. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதுலேயுமே கேவ் எங்கே இருக்குது? கேவ்னா ஒரு குகை. ஸோ மேலே இருக்கும், அப்படி மலை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அந்த மாதிரி பார்த்தாலும் தெரியல நமக்கு. ஸோ வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போயிட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம். வழி என்னமோ போயிட்டு தாங்க இருக்குது, ஆனால் அங்கே இருக்குமான்றது எனக்கு தெரியலை. மேப்பில் பார்த்தேன் கைஸ், இன்னும் ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி தான் காமிக்குது. ஸோ வாங்க, இங்கேருந்து அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்போ காற்று ரொம்பவே அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. எதனாலனா கடல் பக்கத்தில் வேறு இருக்குது, எந்த ஒரு மரம் அந்த மாதிரியும் அதிகமாக இல்லாமல் இருக்குல்ல. ஸோ டைரெக்டாக காற்று நம்ம மேலே அடிச்சிட்டு இருக்குது கைஸ். சுற்றி பார்த்தோம்னா கூட கேவ் இருக்கிறதுக்கு உண்டான தடையுமே இல்லை. ஸோ இதில் எங்கே கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் தெரியலை. பார்க்கலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் அப்படின்றத மேப் காமிக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கள் கேமரா மூலயமா. கைஸ், அங்கே ஏதோ ஒரு தெரியுது. ஸோ வாங்க அப்படியே நம்ம மூவ் ஆன் பண்ணி போகலாம். கைஸ், வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதாங்க அந்த கேவ், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த கேவ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேவ் வந்து பூமிக்கு அடியில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து மேலே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியலை இருக்கா இல்லையா என்ன டீட்டெயில்னுட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியலை. ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ உள்ளே போகிறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்படியே நான் நடந்து போயிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே. அதுவும் இல்லாமல் இப்போ இல்லைங்க, இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல தான் ஆதி மனிதன் வந்து ஃபஸ்ட்டு வந்ததான் மால்டாவில் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரீசெண்டாக கூட இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ அதோட டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன், சைடில் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு கேட் மாதிரி ஜஸ்ட்டு ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்தையும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கார்டுட்டா என்பது ஒரு இயற்கையாக உருவான குகைங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது மால்டாவில் மிக பழமையான குடியிருப்பில் ஒன்றா கருதப்படுது. இந்த இடத்துல வந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான சான்றுகள் இருக்குது அப்படின்றதும் இந்த நாட்டில் ரீசண்டாக ஒரு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரூஃப் எடுத்திருக்காங்க. அதோட டீட்டெயில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சைடில் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த வீடியோவை அப்படியே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த இடம் ஃபுல்லாகவே ஏதோ நமக்கு வந்து சொல்ல வர மாதிரி ஒரு ஃபீலை தாங்க தருது. அந்த அளவுக்கு பழமை நிறைஞ்சிருக்கு இந்த இடத்துல. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே 2 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க கைஸ். ஆமாம், ஹைக்கிங் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த இடத்துல வந்து டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த கேவை அப்படியே ட்ரில் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கை வந்து உள்ளே வைக்கிறாரு கைஸ். அதே மாதிரி இவங்க 2 பேருமே ஒர்க்கை வந்து பேலன்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சும்மா சாதாரணமாக அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க எந்த கண்ட்ரி அப்படின்ட்டு. இதில் வந்து ஒருத்தர் இட்டாலியன், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து மால்டாங்களாம். இந்த ஒர்க்கை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக இதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் கைஸ். இந்த குகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட உயரம் கிட்டத்தட்ட 25 மீட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குகை
கடலுக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்குது கைஸ். மால்டாவில் இந்த குகை எப்போ உருவாகி இருக்கலாம் அப்படின்னா 8500 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகி இருக்கலாம் அப்படின்ட்டு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ரீசண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இங்கே இருந்து கிட்டத்தட்ட 14 சாம்பிள்ஸே எடுத்திருக்காங்க கைஸ். நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுமே இந்த குகையை பற்றி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக இங்கே ஆல்ரெடி பார்த்திங்களா அங்கே ஹூக்கிங் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை டெவலப் பண்ணணுன்றதுக்காக அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக அதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இடத்த தான் தோண்டி இங்கேருந்து தான் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணாங்க. அதோட இமேஜ் தாங்க இது. ஸோ பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக தான் அவங்க வந்து அந்த இடத்த ரிசர்ச் பண்ணதே. இந்த இடத்துல ஆதி மனிதர்கள் வந்து ஹண்டிங் பண்ணியும் அதுக்கப்புறமா மீன் பிடிச்சும் அதுக்கப்புறமா காட்டில் உணவு தேடியுமே சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆதிவாசிகள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, அந்த ஆதி மனிதர்கள் வந்து இட்டாலி நாட்டிலிருந்து ஒரு சிறிய படகு மூலயமா தான் இந்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆனதாக சொல்கிறாங்க. கைஸ், அடுத்து பார்க்க போகிற வியூ ரொம்பவே அழகான வியூ. நம்ம வீட்டில் இருந்து எப்படி நம்ம வானத்தை பார்க்கமோ அந்த வியூவை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த குகைக்குள்ளே இருந்து இந்த வானத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வித்தியாசமான தோற்றத்தை தான் நமக்கு காட்சியளிக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இப்போ 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவர் மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு. இவர் வந்து இங்கேருந்து கீழே இருந்து அவருக்கு வந்து கயிறை வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக அப்படியே ஹூக்கிங் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க கைஸ். இவங்க இந்த 2 பேருக்குமே வந்து டெய்லி டார்கெட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கைஸ். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அவங்க. இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ பர்டிகுலர் டைம் பீரியடில் வேறு முடிக்கணும். இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல. ஸோ எப்படியும் இந்த இதை முடித்து எப்படியும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஈஸி அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இங்கே இப்படி போயிட்டு ஃப்ரீயாக பார்க்கவும் முடியுமானா டவுட்டு தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹைக்கிங் போயிட்டு கிளைம்பிங் பண்ணணும் அப்படின்னா இவங்க பே பண்ணி தான் ஆகணுமே. ஸோ உள்ள என்ட்ரி ஃபீஸு டெஃபினெட்லி இருக்கும். அதுவும் இல்லாமல் நியர்லி 15 யூரோ அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்களே. ஸோ எந்தளவுக்கு அப்படின்றது ஃபார் ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரியுமே. இங்கே பார்த்தீங்களா, குக்கிங் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மேப்பிங் மாதிரி பார்த்தாவே தெரியும், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே அப்படின்ட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கவரப் பண்ணிட்டு தான் வராங்களே கைஸ். இதுலேயும் அவங்க வந்து ஒரு சில டைமில் வந்து ஒர்க் பண்ணும்போது கை கால் அப்படி எல்லாமே வந்து அவங்களுக்கு கிழிச்சிக்கும். அந்த டைமில் ஹெவியான ப்ளீடிங்கும் ஆகிருக்கு. ஸோ அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு இது எல்லாமே ஒர்க்கில் சகஜம் அப்படின்லாம் சொன்னாங்க கைஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்ட் எடுக்கணுன்னா அப்படியே அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே அவங்க மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் தலை கீழே வந்து நின்று அவங்க வந்து இதை ரெடி பண்ணிட்டு வராங்க. ஓ மை காட். இப்போ பாருங்கள், அவர் இறங்கிட்டார். இவர் இறங்கும்போது அவர் வந்து கயிறு அப்படியே கீழே லூஸாக விடுறாரு. அப்படி விடும்போது அவர் கீழே ஈஸியாக இறங்கி வந்துடுவாருங்க. இப்போ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வந்து நெக்ஸ்ட்டு குக்கிங் போடலாம் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நான் இப்போ வந்து மேலே போக போகிறேன். இதுதான் மேலே வியூவு. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 வியூ இருக்குது.
ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே போயிட்டு பார்க்குற மாதிரியும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பாறைங்க எல்லாமே எப்படி வந்து ஆக்ரோஷமாக இருக்குது. கடல் எப்படி ஆக்ரோஷமாக கொந்தளிக்குமோ அந்த மாதிரி இங்கே பாறைங்க வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க வரணும். வர்றவங்க வந்து தனியாக வர்றதுன்றது ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா ஹெல்ப்பு பண்ணணுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வர்றவங்க பார்த்து ஜாக்கிரதையாக வர்றதுன்றது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. ஆல்ரெடி நீங்கள் போயிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் படிக்கட்டு இல்லை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியுதுங்களா? இல்லை, ஆனால் அங்கே இருக்குது. அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கடலோட வியூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு அதை தான் காமிக்க போகிறேன். அப்படியே பாருங்கள், இந்த என்ட்ரியிலிருந்து அப்படியே பாருங்கள். நான் அப்படியே இப்போது ஸ்டெப்ஸில் இறங்க போகிறேன். வாங்க, அப்படியே என்னோட தெரியுதுங்களா? ஸ்டெப்ஸ் அப்படியே 1 பை 1 இருக்குது பார்த்தீங்களா? இது வரைக்குமே ஸ்டெப்ஸ் இருக்குது, ஆனால் இதுக்கப்புறமா வந்து ஸ்டெப்ஸ் ப்ராப்பராக இல்லை. ஸோ நம்ம இறங்குறதுன்றது ரொம்பவே ரிஸ்கி. அதனால் வந்து நான் அந்த ரிஸ்க்கை இப்போ எடுக்க விரும்பலை. இன்னொரு இடம் இருக்குது, அதில் வந்து ஸ்டெப்ஸு ப்ராப்பராக இருக்குது. ஸோ அங்கே நான் உங்களுக்கு இறங்கி காமிக்கிறேன். எனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோசோ அப்படின்ற ஒரு சின்ன தீவு தாங்க. அங்கேயும் ஒரு நாள் போகணும், அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கடலோட வியூவை பாருங்கள். அதே மாதிரி இந்த பாறைங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் பயங்கரமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த சுண்ணாம்பு பாறை தாங்க இங்கே எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னே நமக்கு அடையாளமே தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த படிக்கட்டுமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. அதில் தான் இப்போ நெக்ஸ்ட்டு இறங்க போகிறோம். ஒரு ஆள் இறங்கக்கூடிய அளவுக்கு தாமே அது இருக்குது. இதை பாருங்கள், இதுதாங்க அந்த படிக்கட்டு. சம்டைம்ஸ் இதிலெல்லாம் இறங்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் இறங்கணுமே. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளோட கால் வழுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னா கை கால்லாம் வந்து தராச்சிக்கும். பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு ஆள் போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. மேலே பார்த்தோன்னாவே தெரியுது இந்த சைஸை. பார்த்தீங்களா, இதில் எப்படி கட் பண்ணி ரெடி பண்ணாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே பார்க்க. இங்கேருந்து நான் உங்களுக்கு அப்படியே நான் வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னா நான் பார்த்து தாங்க இறங்குறேன், பொறுமையாக சேஃபாகவும் இறங்கணும்ல. நம்ம ஸ்டெப்ஸை மாற்றி வச்சோம்னா அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து இறங்கணும். அப்படியே பாருங்கள் பொறுமையாக எப்படி இருக்குன்னுட்டு. ஒரு வியூ பார்த்தீங்களே, இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்படியே நம்ம இந்த ஸ்டெப்ஸில் மேலே போகலாம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சுண்ணாம்புக்கல் கீழேயும் ப்ராப்பராக இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சேஃபாக இறங்கி மறுபடியும் நம்ம சேஃபாக ஏறணும். ரொம்ப சின்ன சைஸில் தாங்க ஸ்டெப்ஸுமே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ
ஸ்டெப்ஸை வைக்கும்போது நம்ம பார்த்து தான் வச்சு மேலே போகணுமே. ஆனால் இந்த ஸ்டெப்ஸு வந்து நேச்சுரலாக வந்து உருவாகி இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இதை எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. இப்போ எல்லாமே டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, பட் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுவும் இந்த இடத்துல இப்போவே யாரும் இல்லாத இடமா இருக்குது. அந்த டைமில் வந்து எப்படி இவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கோரல் மாதிரி இருக்குது பாருங்கள், கையெல்லாம் அறுத்துக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த பாறைங்களாமே இருக்குது. இப்போவே நமக்கு சும்மா நம்ம கையை வச்சு இது பண்ணாவே போதும், கை அறுத்துக்கும். அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குது. எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணாங்கன்றது தெரியலை. சரிங்க, இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.